விரைந்து வாரும். என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து என்றென்றும் பாடிடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே அனைவரும் அவருக்கு பணியுங்கள். என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம் முன்னுரை. அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அயலானை அன்பு செய்ய மறந்து விடுகிறார்கள் சிலர். அதிலும் உதவி செய்தவர்களை கூட உதாசீனப்படுத்துகிறார்கள். உறவுகளை உதைத்து இதயத்தை சிதைத்து விடுகிறார்கள். ஏழைகளை கண்டால் எழுந்து சென்று விடுகிறார்கள். பணக்காரனை கண்டால் எழுந்து நின்று விடுகிறார்கள். ஆனால் கடவுளாக பிறந்த இயேசு மனிதனாகி மண்ணையும் முத்தமிடும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். நாமும் தாழ்ச்சியோடு வாழ அழைக்கும் வாசகத்தை கேட்டு செயல்படுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 தொடங்கி 11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 தொடங்கி 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லார்
மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தினுடைய திருப்பாடுகள் அதிகாரம் 26 இறை வசனம் 14 முதல். மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தினுடைய திருப்பாடுகள் அதிகாரம் 26. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனை என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோட திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன்பின் இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பா என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டுவரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேவியின் மக்கள் 2 தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன்பின் அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது.
எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்களுள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை கூறு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்ச்சாட்சி தேடினர். பல பொய்ச்சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை கூறு எழுந்து அவனிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை கூறு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை கூறு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை
என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மனவருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளி காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன்பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோயிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தான். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்தபோது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதில் அளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து
இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினார். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநன் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சார்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எடுத்து வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகி இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது அவனை விடுவிக்கட்டும். நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் சிறிது நேரம் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது.
நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநரகத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதல மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுடைய மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சார்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் இருந்தார். அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டார். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, மற்ற நாட்களிலே காலையில் நடைபயிற்சிக்காக நாம் சென்றிருக்கலாம். ஆனால் இன்று குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஏனோ தானோ என்று நாம் வந்திருப்போம். சற்று முன் வாசிக்கப்பட்ட மிகப்பெரிய நற்செய்தி வாசகம் நமக்கு எரிச்சலை கொடுத்திருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்க மாட்டாங்களா, நீ எவ்வளோ காணம் இருக்குன்னு தெரியலையே என்று சொல்லி கூட மனதிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சற்று வித்தியாசமான ஒரு நாள்தான். வித்தியாசம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். பரிசுத்த வாரத்தை தொடங்கி இருக்கின்றோம், புனிதமான வாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். கடந்த 40 நாட்களாக இயேசுவினுடைய பாடுகளை, துன்பத்தை, வேதனையை சிந்தித்து பார்த்து இருக்கின்றோம். அவர் அனுபவித்த அந்த துன்பம், வேதனை சொல்லில் அடங்காதது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே எத்தனையோ கதாபாத்திரங்களை நாம் அடுக்கடுக்காக சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம். இந்த கதாபாத்திரத்தின் வழியாக
ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது நீ யார் என்ற கேள்விதான். என்னுடைய சிலுவை பாதையிலே நீ பங்கெடுக்கிறாயா? நீ பங்கெடுத்தாய் என்றால் நீ யார் என்ற அந்த கேள்வியை கேட்கின்றார். நாம் யார்? சிலுவை பாதையில் பங்கெடுக்கின்றோம். இந்த வாசகத்தை வாசித்தோம். வாசிக்கக்கூடிய இந்த வாசகத்திலே நிறைய கதாபாத்திரங்கள் இயேசுவோடு பின்னி பிணைந்து அல்லது நெருக்கமாக வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அவர்களுள் நான் யாராக இருக்கிறேன் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடக்கத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவோடு வந்தவர்கள், அவர் அரசராக வருகிறார். கழுதையின் மீது இதோ மானிட மகன் வந்து கொண்டிருக்கிறார். என்னை மீட்ட தெய்வம், எனக்கு சுகம் கொடுத்த தெய்வம், எனக்கு பார்வை கொடுத்த தெய்வம், எனக்கு நல்ல செய்தியை கொடுத்த தெய்வம் இதோ இந்த கழுதையின் மீது வருகின்றார். ஆண்டவர் கேட்கவில்லை, மாறாக இவர்களே ஓசானா என்று பாடுகிறார்கள். ஆண்டவர் பெயரால் வரக்கூடியவர் ஆசி பெற்றவர், இதோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லாமலே இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தங்களுடைய மேலாடைகளை போர்வைகளை அங்கே விரித்து கொண்டு இயேசுவே வாரும் என்று சொல்லி எருசலேமுக்கு அழைத்து செல்கிறார்கள். வெட்டப்படும் செம்மறி ஆடானது வெட்டப்படுவதற்கு முன்பாக அலங்கரிக்கப்படும். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் வருகின்ற துன்பங்களை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. நிச்சயமாக இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இந்த மக்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மக்கள் இன்று ஓசானா 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 என்று சொல்லி என்னை புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள். ஆனால் இன்னும் சற்று நேரத்திலே இவன் ஒளிக என்று இவர்களால் சொல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். யார் பக்கம் நாம் நிற்கப் போகின்றோம்? இரண்டும் ஒரே வாயிதான். வடிவேல் சொல்வது போல அது வேற வாயி, இது வேற வாயி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா அல்லது அந்த இயேசுவை மறுதலிக்கப் போகிறோமா? இயேசுவோடு தான் இருந்தார்கள் 12 அப்போஸ்தலர்கள். துன்பம் என்று வந்தவுடன் ஓடியே போய்விட்டார்கள். 2 பேரை பற்றி பார்க்கின்றோம். யூதாசு முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். விவிலியம் சொல்கிறது தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முத்தத்திற்கான விலை என்ன? 30 வெள்ளிக்காசுகள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தன் குழந்தையை முத்தமிடுகிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். அதே போல அந்த குழந்தை தன்னுடைய தாயை முத்தமிடுகின்ற பொழுது அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாள், என் குழந்தை என்னை முத்தமிட்டு விட்டது. ஆனால் இந்த யூதாசினுடைய முத்தத்திலே எவ்வளவு விஷம். நான் காட்டிக் கொடுப்பேன், நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு, நீங்கள் அவரை கைது செய்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அவன் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வருகிறானே. ஒரு தாய் தன் குழந்தையை முத்தமிடுகின்ற பொழுது அவள் மட்டுமல்ல, அவள் அருகில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ந்து கொண்டாடுவார்கள், குழந்தை முத்தமிட்டது என்று சொல்லி. இங்கு இயேசுவால் மகிழ முடியுமா? என் கூடத்தான் இருந்தான் 3 ஆண்டுகள், நான் தான் அவனை தேர்ந்தெடுத்தேன், நான் செய்த அற்புதங்களை பார்த்தான், நான் செய்த அதிசயங்களை பார்த்தான், என்னோடு இருந்தான், நான் அறிவித்த நற்செய்தியை கேட்டான். ஆனால் இந்த முத்தத்தில் எத்தனை விஷம்! என் அன்புக்குரியவர்களே, யூதாசு ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். பேதுரு எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மனிதனை நான் பார்த்ததே கிடையாது, அதோடு மட்டும் நின்றிருந்தால் கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் விவிலியம் சொல்கிறது ஆண்டவர் இயேசுவை சபிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! என் அன்புக்குரியவர்களை, ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் பிரியும் நேரத்தை விட உறவுகள் பிரியக்கூடிய நேரம் சற்று கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர் பிரிவது கூட பெரிய வழி கிடையாது. ஆனால் உறவுகள், நம்பிய உறவுகள் எல்லாம் பிரிகின்ற பொழுது அதைவிட கொடுமையானது, வேதனையானது இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இயேசுவுக்கு இந்த பாரமான சிலுவையை விட இதோ என்னோடு இருப்பேன், உம்மோடு தான் நான் சாவேன் என்று சொல்லி வீர வசனம் பேசிய சீடர்களை நினைத்து பார்த்தபோது அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிலாத்து ஆளுமையை கொண்ட மனிதன், அதிகாரத்தை கொண்ட மனிதன்,
அவன் நினைத்திருந்தால் இயேசுவை விடுவித்திருக்கலாம். மனைவி சொன்னால், இந்த நேர்மையாளருடைய வழக்கிலே நீர் எச்சரிக்கையாயிரும், இவர் பொருட்டு நான் நேற்றைய நாளிலே மிகவும் கஷ்டப்பட்டேன் தூங்கும் போது என்று சொல்கின்றாள். அப்படியா? அப்போதாவது இந்த மனிதன் சற்று சிந்தித்திருக்க வேண்டும். பணம், பதவி பல நேரத்திலே கண்களை மறைத்து விடுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிலாத்து நினைத்திருந்தால் ஆண்டவர் இயேசுவிடம் நிச்சயமாக நன்றாக பேசியிருக்கலாம். அது மட்டுமல்ல, அவரை விடுவிக்க வழி தேடி இருக்கலாம். ஆனால் அவனுடைய கண்களுக்கு முன்பாக பதவிதான் இருந்தது, பணம் தான் இருந்தது. இவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு என் அதிகாரம் தேவை, என் பதவி தேவை, என் நண்பர்கள் தேவை என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அவன் கையை கழுவினான் என்று பார்க்கின்றோம். கூட்டத்திலே உள்ளவர்களை பாருங்களேன். இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் பிலாத்து கேள்வி கேட்டபோது, அப்படியென்றால் உங்களுக்கு யார் வேண்டும்? இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது, வேண்டாம், எங்களுக்கு பரபாவை தான் விடுதலை செய்ய வேண்டும். இந்த பரபா ஒரு கல்வன் என்று சொல்லப்படுது. அவன் கொலைகாரன், அவன் அநியாயம் செய்தவன், அவன் செய்த தண்டனைக்காக அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது முறையே. ஆனால் நேர்மையற்ற மனிதன், நீதிமான். யாரை ஏற்றுக்கொண்டது சமூகம்? பரபாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டவில்லை, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டினார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திலே நான் யார்? இயேசுவை நான் எப்படி பார்க்கின்றேன்? இயேசு நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்யவில்லை, நான் உனக்கு எதை கொடுக்கவில்லை, ஆனால் என்னை இப்படி நீ வதைக்கிறாயே என்று குறிப்பிடுகின்றார். எனவேதான் பெரிய வெள்ளிக்கிழமை நாம் பாடுவோம், நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று சொல்லி. உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? உனக்கு என்னவெல்லாம் நான் செய்தேன்? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தனக்காக அல்ல, நமக்காகத்தான் அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர வேண்டும். கைகளிலே குருத்தோலை எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது, பீடத்தை ஜோடிக்கக்கூடிய குருத்தோலைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் அந்த குருத்தோலை நம்மை விட ஒருபடி மேலே நிற்கின்றது. இயேசு சுமந்த சிலுவையை நான் செய்ய என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்கிறது. ஆனால் நாம் இயேசுவாக மாறியிருக்கிறோமா? நாம் இயேசுவாக மாறியிருக்கிறோமா? அந்த குருத்தோலையை நாம் வளைக்கின்றோம், அந்த குருத்தோலையை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். சந்தோஷம்தான், அது வளைந்து கொடுக்கின்றது. எதற்காக? இயேசுவுக்காக, வேறு யாருக்கும் அல்ல, இயேசுவுக்காக வளைந்து கொடுக்கின்றது. ஆனால் இயேசுனுடைய போதனைகள் தெரியும், இயேசுனுடைய படிப்பினைகள் தெரியும், இயேசுனுடைய கட்டளைகள் தெரியும். இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை. கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நீ யார் என்ற கேள்வியை கேட்கின்றார். நீ யார்? அதை சொல். என்னுடைய சிலுவை பாதையிலே நீ நடந்து வந்திருக்கிறாயே, கடந்த நாட்கள் முழுவதும் சிலுவை பாதை செய்தாயே, இதோ இன்றைய நற்செய்தி வழியாக நான் பாடுகளை பட வேண்டும் என்று சொன்னபோது நீ இருந்தாயே, நீ யார் என்று கேட்கின்றார். நீ எனக்கு யார்? ஆண்டவர் கேட்டார் விவிலியத்திலே, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதே போல இன்று ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு யார் என்று கேட்கிறார். இதற்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். அவன் சொன்னான், அவள் சொன்னாள் என்று நாம் எளிதாக சொல்லிவிட முடியாது. மாறாக, நான் யார்? ஆண்டவரை உம்மை மறுதலித்தவனா? ஆண்டவரை உம்மை முத்தமிட்டு காட்டி கொடுத்தவனா? ஆண்டவரே உமக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி நான் கைகளை தண்ணீரால் கழுவி உமக்கும் எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை என்று சொல்லக்கூடியவனா? அல்லது வாழ்க என்று சொன்ன அதே வாயினால் ஒளிக என்று சொல்கிறேனா? அல்லது உம்மை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தீய பரவாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதனாக நான் நின்று கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரை நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நீ யார் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தனை விடயங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் சொல்கின்றார், உன் வாழ்க்கையிலே நீ தனியாக ஜெபித்துப்பார் என்பதுதான். தனியாக ஜெபித்துப்பார். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சாவின் நிழல் எல்லாம் நம்மை துரத்துகின்ற பொழுது நமது இடத்தை விட்டு வெளியே வந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய சீடர்களை விட்டு விட்டு ஜெபித்தார். நான் சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் சொல்கிறார். இயேசுவினுடைய துன்பத்தை போல நாமும் துன்பப்படுகின்றோம். அவருடைய துன்பத்தை போல பல நேரத்திலே நம்முடைய துன்பம் அமைந்திருக்கின்றது.
வியர்வை இரத்த வியர்வையாக இருக்கின்றது, வருத்தங்கள் சூழ்ந்து இருக்கின்றது, சுமைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வீட்டை விட்டு வெளியே வா, இதோ உனக்காக நான் இருக்கின்றேன், உனக்காக நான் இருக்கின்றேன். உன் குடும்பத்துக்காகத்தான் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாய், உன் குடும்பத்துக்காக தானே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ என்னை ஒவ்வொரு நாளும் சந்தி என்று குறிப்பிடுகிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா? நான் உனக்காகத்தானே உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் உனக்காகத்தானே தியாகம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்காகத்தானே பாரமான சிலுவையை சுமக்கப் போகிறேன், நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? இதே கேள்வியை நம்முடைய குடும்பத்தில் நாம் கேட்டு பார்க்க வேண்டாம். ஒருத்தர் ஜெபித்தால் மட்டும் போதாது, எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஜெபியுங்கள், முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி விடுவார் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உடனிருப்பு எப்போது நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொன் போஸ்கோ என்ற மிகச்சிறந்த ஒரு புனிதர், அவர் இளைஞர்களின் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறது. அவர் செல்கின்ற இடமெல்லாம் ஒரு கருப்பு நாய் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமாம். ஏனெனில் அவர் இளைஞருடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக, மிக முனைப்போடு செயல்பட்டதற்காக அவருக்கு பல எதிரிகள் இருந்து கொண்டிருந்தார்கள். எந்த நேரத்திலும் கூட அவரை தாக்கலாம், எந்த நேரத்தில் கூட அவரை கொன்று போடலாம் என்று சொல்லி அவருடைய எதிரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போதெல்லாம் துன்பம் வேதனை வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு கருப்பு நாய் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமாம். புனித தொன் போஸ்கோ சொல்லுவார், இந்த கருப்பு நாய் வேறு ஒன்றுமல்ல, என் காவல் தூதர் என்று சொல்லுவார். என் காவல் தூதர், ஆண்டவர் தன் காவல் தூதரை அனுப்பி என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். துன்பம் வருகின்ற போதெல்லாம், எதிரிகள் வருகின்ற போதெல்லாம் இந்த கருப்பு நாய் அவர்களை துரத்துமாம், புனிதரை ஒன்றும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக. அதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கிறார். நீ பயப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலில் நீ இருந்தாலும் கவலைப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை என்னால நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, புயல் போல துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவருடைய இல்லத்திலே, ஆண்டவருடைய படையிலே நாம் இருக்கின்ற பொழுது நம்ம எதுவும் செய்யாது என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தை இன்னும் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் கைமாறு உண்டு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை வெறுமையாக்கினார். வெறுமையாக்கிய அந்த ஆண்டவர் இயேசுவை தந்தையாம் கடவுள் உயிர்ப்பித்து அவரை வலப்பக்கத்தில் அமரச் செய்தார் என்று பார்க்கின்றோம். அவருக்கு கொடுத்த பரிசு என்ன? உயிர்ப்பு. இந்த உலகத்திலே பிறந்து இறந்து போன யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அதுதான் உயிர்ப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் படுகின்ற துன்பத்திற்கு கைமாறு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம், ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை, மன உறுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நாம் அந்த துன்பத்தை எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலை நமக்கு தருகின்றார். பவுல் சொல்லுவார், என் ஆண்டவரை முன்னிட்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்வார். எனக்கு வலுவினை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார், எதையும் என்னால் சந்திக்க முடியும் என்று சொல்லுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையிலே துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற முணுமுணுக்க வேண்டாம். முணுமுணுத்து முறுமுறுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துவிட வேண்டாம். ஆண்டவரே, இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான பக்குவத்தை கொடும், இந்த துன்பத்தின் வழியாக எனக்கு கைமாறு உண்டு என்பதை நான் உணர்கின்றேன். எப்படி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே துன்பத்தை சந்தித்து அவருக்கு உயிர்ப்பு என்னும் கைமாறை கொடுத்தது போல என் வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கவலைகளை, கண்ணீரை கடந்து போக ஆண்டவரை எனக்கு ஆசீரை கொடும் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரம், புனித வாரம், திருப்பாடுகளின் வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், நீ யார் இயேசுவுக்கு என்ற கேள்விதான். நீ யார்? இதோ இந்த வாரம் முழுவதும் அவரோடு நாம் பயணம் செய்ய போகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து பார்க்க போகின்றோம். ஆனால்
பாடுகளை மட்டும் நினைத்து பார்க்கக்கூடிய சீடர்களாக நாம் இருந்துவிட முடியாது. மாறாக அவர் பட்ட வேதனையை நாம் பட்டு அதை நற்செய்தியாக நாம் செயல் வடிவம் கொண்டு வருகின்ற பொழுது உயிர்ப்பு என்பது நமக்கும் உண்டு. வறுமையில், நோயில் இருந்து, கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து உயிர்ப்பு நமக்கு நிச்சயமாக உண்டு. அந்த ஆண்டவர் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருமுன் நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் நிறைவாகிய இறைவா, கொடுப்பதில்தான் இன்பம் என நீர் உம்மையே எமக்காக கையளித்தீரே. எம்மிடமுள்ள இயலாமை, அறியாமை போன்ற பயனற்ற நிலைமைகளை உம்மிடம் கையளிக்கிறோம். நீர் விரும்பும் உன்னத வாழ்வை நாங்கள் மாசு இன்றி வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காக உம்மையே இழந்த என் இறைவா, உமது உயிர்ப்பின் பெருவிழாவிற்காக எம்மை தயாரிக்கும் இந்நாட்களில் உமது வார்த்தைகளில் ஆழமாய் வேரூன்றி நற்கனிகள் தரும் நல்ல உள்ளங்களாக உமது சாட்சிகளாக விளங்கவும், ஏழை எளியோருக்கு இரங்கவும், எம் வாழ்வு தெய்வீக மாற்றம் பெறவும் தூய ஆவியின் துணை தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, உலகினரின் விண்ணக வாழ்விற்கு உழைத்த நமது இறையரசு பணியினை சிரத்தில் ஏற்றுள்ள இறை பணியாளர்களை உமது கரங்களில் வைத்து காத்திடவும், அவர்களது பணி வாழ்வில் உமது அருள் துணையில் வைத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களின் ஊற்றாகிய இறைவா, உம் பாடுகளை தியானிக்க உள்ள இவ்வார நாட்களில் புனித மிகுந்த முக்கியத்துவத்தை உமது அன்பிற்கு பிரதிபலனாக தந்து உமதருள் பிரசன்னம் எம்மை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் ஊற்றாகிய இறைவா, அறிவியல் தொழில்நுட்ப பொழுதுபோக்கு சாதனங்களில் தங்கள் நேரத்தையும் திறமையையும் வீணடிக்கின்ற இளம் தலைமுறையினருக்கு நீரே நல்ல மனமாற்றத்தை தந்து வாழ்வில் முன்னேற ஞானம் நிறைந்த உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நலம் தரும் மருத்துவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். புனித வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே புனிதத்தை போற்றவும், பாவத்திலிருந்து விலகி புண்ணிய வாழ்வுக்குள் நுழையவும் அருளையும் ஆசிரையும் தந்திருள்ளோம். ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணாக எங்களையே நாங்கள் உமக்கு தருகின்றோம். ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும். உமது மாட்சிமைக்காக, மகிமைக்காக எங்களை கருவியாக நீர் உருவாக்கியுள்ளோம். ஆண்டவரே, நீரே எங்கள் குடும்பத்தை உருவாக்கியவர், குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை நீரே தந்தவர். இதோ எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருளும். கணவன் மனைவியை ஆசீர்வதித்திருளும், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருளும், பிள்ளையுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்திருளும். குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக அடிப்படை தேவைகளையும் ஆண்டவர் நீரே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, உமது அப்பத்தை பெற்ற நிலத்திலும் மனிதத்தையும் என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உவந்தளித்தேன். உழைப்பின் வியர்வையும் விளைந்த பொருளையும் உமக்கே உவந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே, உம்முறவில் கலந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முறை திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் இணருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இயேசுவின் தெய்வீக திருவுடலே, இந்த திருப்பலியிலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் வளமர ஆசீர்வதித்தருளும். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு ரத்தமே, இதோ உம்மை நோக்கி கூக்குளிப்பீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருளும். மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய திருச்சபையை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய திருப்பலியிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் மரிய அருள் பூமாலை ராஜா, திருமதி சிரோன்மணி மல்லிகா, இந்த குடும்பத்தை நீ நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசனத்தில் இந்த குடும்பத்தின் கருத்துக்களோடு இணைத்து உமது திருமுன்னால் நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், நமது குடும்பத்திலே இறந்து போன நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தவர்கள், மாசிலா குழந்தைகள், மறக்கப்பட்ட குருக்கள், கன்னியர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற
புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் மாலை 7:15 மணிகளுக்கு திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை புனித வியாழன் அன்றைய தினம் சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலையுடன் பாதம் கழுவும் நிகழ்வானது ஆரம்பமாகும். அன்றைய தினம் இறைவார்த்தை வழிபாடு, காலடிகளை கழுவும் கனிவான வழிபாடு, நற்கருணை இடமாற்றம், தொடர்ந்து நற்கருணை ஆராதனையானது இரவு 12 மணி வரை அன்றைய தினம் நடைபெறும். மேலும் அன்றைய தினம் தவக்கால உண்டியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவக்கால உண்டியலை அந்தந்த அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அதை வாங்கி காணிக்கை பவனின் போது அதை கொண்டு வந்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்று பசிப்பணி ஒழிப்புக்காக அன்றைய தினம் சிறப்பு காணிக்கை எடுக்கப்படுகிறது. அன்றைய தினம் எடுக்கப்படுகின்ற காணிக்கை எல்லாம் பசிப்பணி ஒழிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் புனித வெள்ளி அன்றைய தினம் இறைவார்த்தை வழிபாடு சரியாக மாலை 3 மணிக்கு ஆரம்பமாகும். இறைவார்த்தை வழிபாடானது சரியாக மாலை 3 மணிக்கு ஆராதனை வழிபாடு ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து கொண்டாட்டம் என்று அன்றைய நிகழ்வு நடைபெறும். சிலுவை பாதையானது இந்த நிகழ்வு முடிந்தவுடன் மாலை 5 மணிக்கு சிலுவை பாதை வெளியில் வைத்து நடத்தப்படும். சிலுவை பாதை அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு வெளியில் வைத்து நடத்தப்படும். அன்றைய தினம் புனித நகரங்களின் பராமரிப்பு பணிக்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். அன்றைய தினம் எடுக்கப்படுகின்ற காணிக்கையானது புனித நகரங்களினுடைய பராமரிப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பாஸ்கா ஞாயிறு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நேரம் இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். அன்றைய தினம் இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகும். அது ஒளி வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்ற வழிபாடுகள் அன்றைய தினம் நடைபெறும். குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அன்றைய தினம் கொடுக்கப்படும். அன்று அனைவரும் மெழுகுதிரி கொண்டு வர வேண்டும். அன்றைய தினம் அனைவரும் மெழுகுதிரி கொண்டு வர வேண்டும். திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருந்தால் பங்கு தந்து அவர்களை சந்தித்திட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, புனித வாரத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். புனித வாரத்தினுடைய ஒவ்வொரு வழிபாடுகளுமே நமக்கு அர்த்தம் தரும் வகையில் அமைந்திட மிகச்சிறந்த முறையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற எந்த வாரத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பைத்தான் இந்த புனித வாரம் என்று சொல்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக இந்த வழிபாடுகளிலே நாம் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் உற்று பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த 3 நாட்களில் எந்த நாட்களில் நான் வருவேன்னு தெரியாது. வெளியிலேருந்து தான் ஃபாதர்ஸ் வருவாங்க. அங்கே வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? எல்லாரும் உள்ளே வந்துட வேண்டிதான். எல்லாரும் உள்ளே வந்துட வேண்டிதான். இன்னும் முக்கியமாக சிறு பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சிறு பிள்ளைகள் வரவிடுங்கள், அவர்கள் இறையாட்சிக்குரியவர்னு சொன்னார். அந்த சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த வழிபாட்டு நேரத்தில் அங்கங்கே ஓடிக்கொண்டு இருப்பது என்பது அதனுடைய புனிதத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். அதனால் அன்புக்குரியவர்களே, வெளியிலேருந்து ஃபாதர்ஸ் வருவாங்க. பிறகு அது ஒரு அவப்பெயராக போயிடும். எனவே அருள் கூர்ந்து நீங்கள் பிள்ளைகளை கூட்டு வாங்க. மண்டபம் இருக்குது, அங்கே வச்சுக்கலாம். ஆனால் அங்கே இங்கே ஓடுவது என்பது அந்த புனித வார்த்தைகளே ஒரு பெரிய இதாக இருக்கும். அதனால் சற்று யோசித்து, ஏன்னா ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம் இல்லையா? அதுக்கடுத்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் அருள் கூர்ந்து மீண்டும் நினைவூட்டுகிறேன். சிறு பிள்ளைகள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்தார். மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த சிறு பிள்ளைகளை வைத்து விளையாட்டுத்தனம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் திருப்பலியில் பங்கெடுக்கணும், எல்லாரும் இந்த புனித வாரத்தில் பங்கெடுக்கணும். அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அங்கங்கே ஓடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எனக்கு பழகிட்டு எனக்கும் சில நேரம் வரும், ஆனால் அது என்ன செய்யாது, வராது. அவ்வளோதான், வரும் ஆனால் வராது. நான் பொறுத்துக்கிடுவேன்னு இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் உள்ள ஃபாதர்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் செய்வது தான் கரெக்ட். அதனால் அருள் கூர்ந்து மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளை இங்கே படுத்திருக்காம இல்லையா, என்ன செய்யும்? பிள்ளை இங்கே காலை வச்சு அங்கே தலை வச்சு படுத்திருக்கும். இது வந்து என்னென்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். வீட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், வீட்டில் பார்க்கும்போது. கோயிலில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆக்குவடாக இருக்கும். அதனால் அருள் கூர்ந்து யாரையும் காயப்படுத்த நோக்குவோடு அல்ல, ஆனால் வரக்கூடிய
தந்தையர்களுக்கு சிறப்பாக அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும், எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். வழிபாடு தொடங்கின நேரத்தில் இருந்து எல்லோரும் முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் நம்புவதையும் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கியிருக்க செய்த நீர் நாங்கள் நாடுவதை உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.